இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்களும் இணைகிறார். திரு செந்தில்வேல், ஒரு கட்சியுடைய முதல் பொதுக்குழு அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. நிறைய இஷ்யூஸில் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ஸ் எடுத்துருக்குறாங்க. மத்திய அரசையும் கண்டிச்சிருக்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்பாகட்டும், இருமொழி கொள்கையாகட்டும், அதில் உறுதியாக நிற்கக்கூடிய தீர்மானங்கள், பரந்தூரில் விமான நிலையம் எதிர்ப்பு, ப்ளஸ் மாநில அரசு நிறைய இனங்களில் கண்டித்த தீர்மானங்கள். அதிமுகவை இது வரைக்கும் விமர்சிக்காமலேயே தாவேக்கா இருக்கிறது. அதில் ஒரு நிலை மாற்றம் இருக்கும் விஜய் உரையிலன்னு பார்க்குறீங்களா? நான் தீர்மானங்கள் எதுவும் நம்ம பார்க்கல. உங்களுடைய வியூஸ்? இந்த தீர்மானங்கள் பல தீர்மானங்கள் வரவேற்கக்கூடிய தீர்மானங்கள் தான். இது பொதுவாக எல்லா கட்சிகளுமே இந்த தீர்மானங்களை பொதுவாக அவருடைய பொதுக்குழுவில் பொதுவாக வைக்கக்கூடியதான். ஆண்டாண்டு காலமா இது நடக்கிறது தான். இதுல பலதும் குறிப்பா சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க கச்சத்தீவை மீட்போம், இருமொழி கொள்கை, அல்லது இந்த மாதிரியான வகுப்பாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்று. அது எல்லா கட்சிகளுமே, தமிழ்நாட்டில் பாஜக தவிர எல்லா கட்சிகளுமே அந்த நிலைப்பாடு இருப்பாங்க. ஸோ அதுல திரு விஜய் அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரு பிரத்யேக நிலைப்பாடு, தனித்த நிலைப்பாடு அப்படிங்கிறதாக எங்கேயும் நம்மால் உணர முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர திமுக, அதிமுக, இடதுசாரிகள், விசிக எல்லாருமே இந்த தீர்மானங்களை பெருவாரியாக ஆதரிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். ஒரு சில தீர்மானங்களை வேணா அவங்கள ஸ்லைட்லி டிஃபர் ஆகலாம். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், தன்னுடைய பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே, ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபின்னு சொன்னதுலேருந்து அவர் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் விமர்சித்திருப்பதாக நான் பார்க்கிறேன் அந்த தீர்மானங்களின் மூலமாக. ஆனா அகைன் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப திருப்பியும் எழக்கூடிய கேள்வி திரு ஹரி. அதிமுக எங்கேயுமே அவர் ஏன் பேசல அப்படிங்கிற கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதிமுக அலையன்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப குறைவாகத்தான் இருப்பதாக நான் இப்பவும் நம்புறேன். அது என்னுடைய நம்பிக்கை, யூகம்னு கூட வச்சுக்கலாம். அது எந்த அளவுக்கு அந்த யூகம் சரியா இருக்கும்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் அதிமுக விமர்சிக்காம இருப்பதற்கான காரணமா நான் புரிஞ்சுக்கிறது, எம்ஜிஆர் மற்றும் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆதரவாளருடைய ஓட்டுகளை நாம அதிமுகவை விமர்சிப்பதன் மூலம் இழக்க வேண்டாம் என்று ஒருவேளை நினைக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நாம நம்முடைய எதிரியாக டிஎம்கே மட்டும் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட நமக்கு ஆதரவான நிலைக்கு வரக்கூடும் என்ற ஒரு உத்தியாகத்தான் அதை பார்க்கிறேன். கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவை விமர்சிக்காதது கூட்டணி கணக்குல மட்டும் இல்ல, அதிமுக ஆதரவாளர்களை, வாக்காளர்களை தம் பக்கம் கொண்டு வருவதற்கு ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக பாஜகவோட நெருங்கி போவதாகத்தான் நம்ம உணர்கிறோம். அப்படித்தான சூழல்களை தான் நம்ம பார்க்கிறோம். இயல்புலேயே அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். நீங்க விஜயனுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒன்று. அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லலாம். அது நான் குறை மதிப்பீடும் செய்ய விரும்பல, மிகை மதிப்பீடும் அளிக்க விரும்பல. அது என்ன அப்படிங்கிறது தெரியாத போது ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு விஜய முன்னிறுத்துவதற்கு அதிமுக கூட்டணி தயாரா இருக்குமா? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். விஜயும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ இது ஒரு சிக்கலான கேள்வி. அதனால அதிமுக தலைமையிலான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த சூழல் வருகின்ற பொழுதும் கூட இவர் எவ்வளவு தூரம் அதிமுக விமர்சிப்பார்னு எனக்கு தெரியல. அதிமுக மீது ஒரு சின்ன விதமான விமர்சனங்களை வைத்து விட்டு அந்த அதிமுக ஆதரவு வாக்குகளையும் கூட தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.